ஹாய் ஹலோ ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு அரவுண்ட் தி வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். அரவுண்ட் தி வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் நடக்குது. இன்னைக்கு டாக்கிங் பாயிண்ட்ஸ் என்னன்னா, வைபவ் சூரியவன்ஷி டீமுக்குள்ள வந்துட்டாரு. ஒரு 2-3 செம ட்ரெய்லர் படம் போட்டாரு. சஞ்சு சாம்சன் வெளியே உட்காந்தாரு. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதை தவிர ரவி பிஷ்னாய் அவரோட அந்த 3 நோ பால்ஸை பத்தி ஏகப்பட்ட பேர் பேசுறாங்க. அதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு டிஃபரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அந்த பர்ஃபார்மன்ஸை பத்தி நம்ம தள்ளி வச்சிடலாம். லாஸ்ட் பட் டெஃபினெட்லி நாட் த லீஸ்ட், ஜேக்கப் பெத்தல். இந்தியா, அதாவது சொன்ன மாதிரி நம்ம ப்ரொடியூசர் அடிக்கடி தம்ப்நெயில் போடுற மாதிரி, அவன் சுடு தண்ணிலேயே கையை விடுவான், உன்னை சும்மாவா விடுவான் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவை பார்த்தா வச்சு பிரின்னு பிரிக்கிறாரு. இதெல்லாம் தான் டாக்கிங் பாயிண்ட்ஸ். ஜாஸ் பட்டருக்கு ரன் வரல, அதையும் ஒரு டச் பண்ணிடலாம். பிடாக் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? அண்ட் மோர் ஓவர் பாயிண்ட்ஸ் டேபிள், எம்எல்சி பாயிண்ட்ஸ் டேபிள், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் டேபிள் நீங்க பாத்திருக்கியா? எல்லாரும் 6-6-6 இருக்காங்க, இல்ல 2 பேர் 8-8 இருக்காங்க. 6ன்னு ஒரு தமிழ் படம் சினிமா தான் பார்த்துருக்கேன், சூர்யா நடிச்சு ஒரு 2-3 பாட்டு நல்லா இருக்கும். அதுல இப்படி 6-6 பார்த்தது பெரிய விஷயம். 6-6னா ராஜஸ்தான் ராயல்ஸ் இல்ல, பாயிண்ட் நீங்க சொல்ற மாதிரி 6-6ன்னு. ஒன்னு சொல்றேன், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், த டோர்னமெண்ட் இஸ் கோயிங் மெக்னிஃபிசன்ட்லி. இதுல எப்படின்னா, ஒரு நாள் முதல்வன் தினம் நாளைக்கு காலத்துல டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் ஒரு நல்ல மார்ஜின்ல ஜெயிச்சான்னா கடைசி பிளேஸ்ல இருந்து அவன் மேல வந்துருவான். தினம் ஒரு நாள் முதல்வர் சீட்ல உட்காந்து எழுப்புறாங்க. நல்லா இருக்குது, ஏற போறாங்கன்னு தெரியல. செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு டோர்னமெண்ட். செம டைட்டா போயிட்டு இருக்கு பாயிண்ட்ஸ் டேபிள். பட் பிச்சஸும் ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டா இருந்திருக்கு பீட்டர். நாட் த ட்ரெடிஷனல் T20 பிச்சஸ். ஒரு மாதிரி ஃபாஸ்ட் பாலருக்கு சீம் மூவ்மெண்ட்லாம் இருந்திருக்கு. கொஞ்சம் செட்டில் ஆனா, நான் கியூரேட்டர்ஸ் கூட பேசியிருந்தேன். அவங்க அதனால தான் சொல்றாங்க, எங்கேயுமே ஸ்பின்னரே யூஸே பண்றது இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஓவர் 3 ஓவர் அந்த மாதிரி யூஸ் ஆகுது. என்னடான்னு கியூரேட்டரை கேட்டா, ஒரு பிச்சும் குழந்தை மாதிரி, நாங்க இப்பதான் புரிஞ்சுக்கிறோம், கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் ஹவ் இட் கோஸ். பாவம், நேற்று அனிருத் இமானுவேல் ஆடணும், அவனுக்கும் 1 ஓவர் போட்டிருக்கான். நல்ல வேலை, நான் 2 ஓவர் போட்டேன், 1 ஓவர் தான் போட்டிருக்கான். இன்னும் 1 ஓவர் போடணும் கேட்சப் பண்றதுக்கு. இன்னைக்கு நாங்க மேட்ச்குள்ள போறோம், எங்களுக்கு ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன டாக்கிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் பத்தி பேசி, எப்பவுமே நான் சொன்னா நீ அதை கண்டுக்காம நீ என்ன பேசுறியோ அதான் பேசுவ. இன்னைக்கு டாக்கிங் பாயிண்ட்ஸை பத்தி பேசு. வைபவ் சூரியவன்ஷி டெபு எப்படி ஃபீல் பண்ற? ஆஷா, நான் ஆனஸ்டா சொல்றேன், திருப்பி உங்ககிட்ட நான் இன்னொன்னு சொன்னேன். they would have given him an opportunity against Ireland. Sanju should have played at least 3 ODIs against England அப்படின்னு. 3 T20Is. சாரி, 3 T20s. நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், கேளு. தப்புன்னு பதில் சொல்லணும். Have you ever seen Sanju Samson scoring 450s in a row, be it list A cricket, be it T20 cricket, right from IPL where he has been playing? நான் 13 வயசு இருந்ததுலேருந்து அவர் ஆடிட்டு இருக்காரு, இந்தியாவுக்கு ஆடி இருக்காரு. கண்டினியூஸா சஞ்சு சாம்சன் 450 அடிச்சு நீங்க பார்த்திருக்கீங்களா? அதாவது நாசர் அவதாரம் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா சஞ்சு சாம்சன் எடுத்த இந்த அவதாரம் தான் ஸ்பெஷலா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அந்த வேர்ல்ட் T20ல அடிச்சான், அதுக்கப்புறம் சிஎஸ்கேக்கு IPL அடிச்சான். இந்த அளவுக்கு அவன் கன்சிஸ்டன்டா இருந்து நான் பார்த்ததே கிடையாது. ஒரு நல்ல ஃபேஸ்ல இருந்தான். ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் இட் வாஸ் a bit harsh. நான் அதுதான் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கேன். அதாவது நான் ஹிந்தி சேனல்ல பேசும்போது கூட சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீ என்ன வைபவ் சூரியவன்ஷி பத்தி அப்படின்னாங்க. நான் அதான் ஒரே விஷயம் சொல்றேன், இட் இஸ் நாட் அபவுட் வைபவ் சூரியவன்ஷி. எப்ப நம்ம அதை புரிஞ்சுப்போன்னு தெரியல. வைபவ் சூரியவன்ஷிக்கு நான் திருப்பி சொல்றேன், பெரிய ஃபேன். அந்த பையன் விளையாடுவான், அவன் விளையாடுறதை யாரும் நிறுத்த முடியாது. என்ன அவசரம்? ஒரு டீம் ஈத்தாஸ்ல நல்லா பண்ணிட்டு இருக்கிற ஒரு 2 பிளேயரை நம்ம அந்த மாதிரி லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் காமிச்சோம்னா, மொத்த டீம்ல இருக்கிற எல்லா பிளேயர்ஸ்க்கும் என்ன தோணும்? அடுத்து நம்ம தாண்டா, அடுத்து நம்ம தள்ள தாண்டா கை வைக்க போறாங்கன்னு தெரிஞ்சா அவன் ஏன் ஹை ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவான்? அவன் பாட்டு நாக் பண்ணுவான். 25 பால்ஸ்ல 50 அடிக்க வேண்டியவன் 32 பால்ஸ்ல அடிப்பான். தி எவென்ச்சுவல் லூசர் வில் பி டீம் இந்தியா. இதனாலதான் இந்த கான்பிடன்ஸ் ரோல் பிளே பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். பட் வைபவ் சூரியவன்ஷி மச்சி 1000 தான் சொல்லு. ஜாஃபர் ஆர்ச்சனை பட்டுனே ஃபைன் லெக் மேல ஒரு 6 ஒன்று வச்சான். ஜாஷ் தாங்க தூரமா ஒன்று அடிச்சான். சின்ன ட்ரெய்லர் போட்டிருக்கு இந்த குட்டி குழந்தை. வில் ஜாக்ஸ்க்கு அவுட் ஆவான் நான் எதிர்பார்க்கல. பட் நெவர்தலெஸ் குட் ட்ரெய்லர். பிக் பிக்சர், மெயின் பிக்சர் வெயிட்டிங்கா அடுத்த கேமுக்கு. ரொம்ப சிம்பிள். A 15-year-old kid where there are many people, many expectations who said IPL and international cricket is இருதுருவமே, அங்க இங்க பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஒன்லி ஒன் திங், அந்த குழந்தையோட மூஞ்சியில ஒரு ஃபியரும் தெரியல. நீ ஜாஃப்ரா ஆர்ச்சராரு, இல்லைன்னா ஜாஷ் டங்காரு, இல்லைன்னா ஜாஷ் மூக்காரு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. திஸ் இஸ் த வே ஐ எம் கோயிங் டு பிளே அண்ட் ஹஸ் பிளேட். இஷ்டத்துக்கு ஆர்ச்சரு டங்கு மூக்குன்னு வாய்க்கு வந்து சொல்ற இல்ல, அவங்க போலர்ஸ் பேர் அப்படி இருக்குங்க. அதான் நான் சொன்னேன், தப்பா எதுவும் சொல்லி டங்குன்னு பேர் வச்சிருந்தானே ஒருத்தர் போலிங் போட்டாரு. நாக்க நீட்டி நுர தள்ளுற அளவுக்கு அடிச்சுட்டாங்க அவரை. டங்குன்னு நாக்க நீட்டி நுர தள்ளுற அளவுக்கு அடிச்சாங்க. எனக்கு என்னன்னா, இப்ப வைபவ் சூரியவன்ஷி ஒரு 9 பால் தடவி 2 ரன்ல அவுட் ஆயிருந்தா
தென் ஸ்டோரி வுட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட். அவன் ஆரம்பிச்சிருப்பான் நான் தான் எக்ஸ்பர்ட்னு. நிறைய பேர் வந்து வைத்தறிச்சல்ல சாகுறாங்க வெளியில இருக்கிறவங்க எல்லாம். அவர் ஃபெயில் ஆனோம், அதை பத்தி சரி, ட்வீட் பண்ணணும்னு. கேள்வி கேக்குறேன், எதுக்கு வைத்தறிச்சல் பண்ணணும்? ஏன் வைத்தறிச்சல் பண்றாங்க? ப்ரொடியூஸ் பண்ண முடியலையா என்னால? ஏன் 2 வயசுக்கு தகப்பனாலேயே அடிக்க முடியல 200 300 ஸ்ட்ரைக் ரேட்ல, ஒரு 15 வயசு குழந்தை அடிக்கிறது கேட்டா வந்துட்டு ஒருத்தர் கேட்குறாங்க மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினோடனே ஐபிஎல்ல, நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் இருக்கு, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தூங்கணுன்றாரு ப்ரெசன்டேஷன். இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு கிரிக்கெட் என்னன்னு சொல்லி கொடுக்கறதுன்னா, அதான் சொல்றேனே, ஒருத்தர் வந்து வெளியூர்ல இருந்து சொன்னாருன்னு, சனத் ஜெயசூர்யா தான் ஆரம்பிச்சாரு அப்படின்னு. பாவம் அப்போ ஆரம்பிச்ச போது ஒரு முடியெல்லாம் கொட்டி போச்சு. ஓகே, இவர் ஆரம்பிச்ச போது இவருக்கு 15 வயசுங்கும் போது யாராலையும் தாங்கிக்க முடியல. வாழ்க்கையில ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க ஆஷா, நாட் மெனி பீப்புள் ஆர் கோயிங் டு அப்ரிஷியேட் அதர் பீப்புள்ஸ் growth. 14 வயசுல பாகிஸ்தான்ல அசான் ராசான்னு ஒரு பிளேயர் வந்துட்டு டெபு ஆன போது ஐ சின்சியர்லி விஷ் him டு பர்ஃபார்ம், பட் அன்பார்ச்சுனேட்லி அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. பட் someone making international debut at 14 years still the record is intact is a great achievement. நான் அப்படிதான் யோசிப்பேன், எங்க கிரிட்டிசைஸ் பண்ணணுமோ அங்க கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னு. அந்த ஆட்டிடியூடு காமிச்சார் பாருங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர் வேற என்ன பண்ணாரு, தேவையில்லாம ஒரு இதெல்லாம் விட்டாரு. இந்த மாதிரி நான் நெட்ஸ்ல நிறைய அவருக்கு போட்டிருக்கேன், எனக்கு தெரியல என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, உனக்கு தெரியல பால் இப்போ ஃபைன் லெக்ல இருக்கு, போய் ஆளை எடுத்துன்னு வர சொல்லுன்னு சொல்லிட்டு உன்னை ஃபைனா ஒன்று அமிச்சிட்டாரு ஒரு 6. ஜாஷ் டங்க்கு ஒரு 6. he looked set that he is ready for international cricketனு. ஆனா நான் திருப்பியும் சொல்றேன், even though I am the one who have been supporting for Vaibhav Suryavanshi's inclusion, it is too early to make sure that Sanju Samson is warming the bench is not the right decision. நீங்க சொன்ன மாதிரி திலக் வர்மாக்கு இப்படி இங்க வந்துருது விஷம். அந்த 9 பால்ல 22 அடிக்கலன்னா அடுத்த மேட்ச்ல திலக் வர்மாவும் காலி. இந்த தப்பத்தான் டெஸ்ட் கிரிக்கெட்ல பண்ணதுனால, டீம் செட்டில் ஆகாதனால டெஸ்ட் கிரிக்கெட்ல மாறி மாறி தோக்குறாங்க. திருப்பி அதையும் இங்க பண்ண பார்த்துட்டு எல்லாருக்கும் அந்த இன்செக்யூர்டு ஃபீலிங் வர ஆரம்பிச்சது அப்படின்னா, this is going to be a biggest danger sign for Indian cricket. ஏன்னா வருண் சக்கரவர்த்தியும் வந்து இந்த கடைசி ஐபிஎல்லையும் சரி, ஐபிஎல்ல சுமாரா தான் போட்டாரு. நான் பிக்கஸ்ட் சப்போர்ட்டர் வருண் சக்கரவர்த்தி. வேர்ல்ட் கப் கடைசி 5 மேட்ச் அடி வாங்கினாரு, அவரு 2 மேட்ச் அடி வாங்கினா அவருக்கும் நீங்க சொன்ன மாதிரி அந்த பயம் வரும். அதனால I'm so happy to see Vaibhav Suryavanshi. இல்ல பீடாக், நான் உனக்கு ஒரு சின்ன பாயிண்ட் ரைஸ் பண்ணிடுறேன். இன்ஃபேக்ட் சஞ்சு வந்து டெஃபினட்டாவே வந்து கௌதம் பேக் பண்ணிருக்காரு. நான் பேக் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன். சஞ்சு இன்ஃபேக்ட் என்னோட பாட்காஸ்ட்லயே சொன்னார் எப்படி பேக் பண்ணிருக்காருன்னு. பட் ஆனா நான் ஒரு விஷயத்த நான் ஓப்பனாவே சொல்றேன். ஐ ஜஸ்ட் ஃபீல், நான் இது எப்பவுமே சொல்றேன், ஒரு 2 பிளேயர் 3 பிளேயருக்கு மட்டும் சலுகைகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அது தவறு. அதாவது வந்து இப்ப எப்படின்னா, உன்னோட டீம்ல யாரா இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். அதாவது வீட்டுல வந்து ஒரு 4 பசங்க இருக்காங்கன்னா அந்த 4 பசங்களையும் கூட ஒரே மாதிரி அப்பா அம்மாவால ட்ரீட் பண்ண முடியாது. நாட் ஈஸி சம்டைம்ஸ். பட் அப்படி இருக்கும்போது உன் டீம்ல 11 பேரும் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ரீசனபிளா எல்லாரையும் ஒரு மாதிரி ஈவனா ஒரு தராசுல வச்சு பாக்குற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணணும். அண்ட் எஸ்பெஷலி ஹை ரிஸ்க் கிரிக்கெட் விளையாடுற டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு அது இருந்தே ஆகணும். எனக்கு என்ன எப்படி தோணுதுன்னா, ஒரு 2-3 பிளேயருக்கு அந்த சலுகைகள் கிடைக்குது. மற்ற பிளேயர்ஸ் ஐ மீன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ங்கிறது ரொம்ப ஐ எம் டிரைவிங் இட் டூ ஃபார்வர்ட். அந்த வேர்டை நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இட் கேன் பிளைண்ட் சைட் யூ. அதாவது வந்து எனக்கு இந்த பிளேயர் பயங்கரமா தெரியும், இந்த பிளேயர் தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம மைண்ட் ஒரு சாப்பா குத்திட்டோம்னா, அந்த பிளேயரை வந்து கடைசி வரைக்கும் என்ன ஆனாலும் முழுகினாலும் நான் அந்த பிளேயரை வச்சுப்பேன். மற்ற பிளேயருக்குலாம் அதே நான் யார்ட் ஸ்டிக்கை எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன். அப்படிங்கிறது வந்து யூஆர் ப்ராபப்லி பீங் பிளைண்ட் சைடட். அதனாலதான் வந்து கூட இருக்கிற சப்போர்ட் ஸ்டாஃப்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். எல்லாருமே சேலஞ்ச் பண்ணணும். ஒரு கேப்டனா இருந்தாலும் சரி, ஹெட் கோச்சா இருந்தாலும் சரி, தே மஸ்ட் பி சேலஞ்ச்ட் ஆன் தேர் டிசிஷன் மேக்கிங் நான் ஃபீல் பண்றேன். இஃப் யூ டோன்ட் சேலஞ்ச் தெம், இஃப் யூ டோன்ட் டெல் தெம் த ரைட் திங்ஸ், சம்டைம்ஸ் டீமோட அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த நீ சொல்ற அந்த இன்செக்யூர் ஃபீலிங் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் T20 கிரிக்கெட்ல. இப்போ நம்ம சஞ்சுவை பத்தியே பேசுவோம். மை கொஸ்டின் இஸ் தட், இப்ப சஞ்சு வேர் நெக்ஸ்ட் ஃபார் சஞ்சு பீடா? வேர் நெக்ஸ்ட்? வாட் நெக்ஸ்ட்? அவன் மைண்ட்ல என்ன போயிட்டு இருக்கும்? ஆஷா, யூ ஹவ் பீன் தி ஸ்டேஜ். நிறைய கிரிக்கெட் ஆடிருக்கீங்க ஃபார் இந்தியா இன் ஆல் 3 ஃபார்மேட்ஸ் யூ ஹவ் பிளேட். லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட் வித் தட், யூ ஹவ் ஆல்சோ கான் த்ரூ தட். சில சமயம் என்ன ஆகும் தெரியுமா, அப்படியே யோசிப்பீங்க, உங்களுக்கு தெரியும் உங்களை டிராப் பண்ண மாட்டாங்கன்னு, ஆனாலும் பர்ஃபார்ம் பண்ணலன்னாலே ஒரு மன அழுத்தம் வரும், என்னடா நம்மளால பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு. இப்ப சஞ்சு பாத்தீங்கன்னா 2 மேட்ச் அயர்லாண்டோட அடிக்கல, யாரு அடிச்சா இஸ் வாட் ஐ வாண்டட் டு நோ. அண்ட் இந்தியா ஃபெயில்ட் அஸ் அ டீம். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் அடிக்கலங்கும் போது
உங்களை டிராப் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது வாட் நெக்ஸ்ட் ஃபார் சஞ்சு சாம்சன் கேக்குறீங்க. இப்ப நான் இன்னொரு கேள்வி உங்களை கேட்கிறேன். அபிஷேக் சர்மா இப்ப இல்லடா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வைபவ் சூரியவன்ஷி அடுத்த மேட்ச் 68 of 25. நீங்க சொல்லுங்க வாட் நெக்ஸ்ட் ஃபார் சஞ்சுன்னு, அப்புறம் நான் சொல்றேன். வாட் நெக்ஸ்ட் ஃபார் சஞ்சு நான் ஏன் கேட்டேன்னா, அவன் மனநிலை என்னவா இருக்கும்னு ஐ ரியலி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். பீடாக் நான் நீ சொன்ன மாதிரி நான் கோத்ரூ பண்ணியிருக்கேன். பர்ஃபார்ம் பண்ணியே வெளில உட்காந்துருக்கேன் நிறைய தடவை. அது கோத்ரூ பண்ணும்போது உன் மைண்ட் வந்து இட் ஸ்டார்ட் பிளேயிங் ட்ரிக்ஸ். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் வந்து இப்படி யோசிக்கிற, அதாவது ஒவ்வொருத்தரோட ஜேர்னி ஒன்னு வச்சு ஒவ்வொருத்தர் வந்து வேற வேற மாதிரி தான் யோசிப்பாங்க. இப்போ நீ வந்து ஒரு டீமோட கேப்டனு, நான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். நீ டீம்ல கேப்டன் வச்சுக்கோயேன். முன்னாடி நான் ஒரு விராட் கோலியோ இல்ல ரோஹித் சர்மாவோ சொல்றேன். நீ டீம்ல கேப்டன்னா உனக்கு தெரியும், நீ இப்போ ஒரு கவர் டிரைவ் அடிக்க போற, அந்த கவர் டிரைவ் மிஸ் ஆகி எட்ஜ் வாங்கினாலும் நீ அடுத்த மேட்ச் டாஸுக்கு போவேன்னு உனக்கு தெரிஞ்சா அதே கவர் டிரைவ் எட்ஜ் வாங்காம போகும் டிரைவ் 4க்கு. இதே நான் அடுத்த மேட்ச் விளையாடுவேனா மாட்டேனான்னு உன் மனசுல ஒரு டவுட் இருந்ததுன்னா அந்த கவர் டிரைவ் கொஞ்சம் ஹெசிட்டா போவேன், சிக்கன் வாங்கி பின்னாடி போகும். மைண்ட், த மைண்ட் செட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஒரு பிளேயரோட மைண்டை நான் திருப்பி சொல்றேன், எனி பிளேயர்ஸ் மைண்ட் செட் கேன் பி பிளேட் அரவுண்ட் வித். இந்த மாதிரி அதாவது வந்து உனக்கு ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருந்தா, அந்த பிளேயருக்கு கான்பிடன்ஸ் இல்லைன்னா அடுத்த மேட்ச் வந்து ஓங்கி அடிக்கிற கட்டு 6க்கு போறதுக்கு பதிலா நேரா கைக்கு போகும். ஏன்னா உன் மைண்ட் டிலே பண்ணும். அந்த ஒரு சடன் ஃபிராக்ஷன் ஆஃப் அ டவுட் இஸ் குட் இனஃப். நான் இதுதான் எல்லாத்தையுமே சொல்லுவேன், இதை ஓவர் கம் பண்றது ரொம்ப கஷ்டம். இதை ஓவர் கம் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வராத செல்ஃப் டவுட் வராத ஆள் நான் கிடையாது. எப்ப பார்த்தாலும் செல்ஃப் டவுட்ஸ் வந்திருக்கு. 2 கேம் நீ பர்ஃபார்ம் பண்ணலன்னா வெளியே போயிடுவேன் மனசார தெரிஞ்சாலே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த செல்ஃப் டவுட்டை காங்கர் பண்றது ரொம்ப கடினமான விஷயம் ஆச்சு. இட் இஸ் செட். ஏன்னா ஒரு காலத்துல அதாவது வந்து என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது வந்து ஃபேக்ட் இஸ் என்னது மிடில் ஆஃப் த சீரிஸ் ஆஸ்திரேலியா சீரிஸ்ல கிளம்பி வந்துட்டீங்க அப்படின்வாங்க. அந்த பேட்டில் தெரியுமா உங்களுக்கு என்னன்னு? ஃபார் அ மேட்டர் ஆஃப் 15-20 years when you are used to that battle, எவென்ச்சுவலா ஒரு நாள் இல்ல உங்களுக்கு அந்த பேட்டில் பண்ணணும்னு தோணாது. ஐ எம் டன், என்னால ஐ டோன்ட் வாண்ட் டு பேட்டில் ஒன்ஸ் மோர் அப்படின்னு தோணும் போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் த கிரிக்கெட்டர் டு ஜம்ப் பேக் ஆன் ட்ராக். நான் ஐ எம் ஒண்டரிங், இப்ப நான் வந்து சஞ்சுவா இருந்தேன்னா சஞ்சு இஸ் ப்ராபபிலி இன் ஹிஸ் early 30s. அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் டைரக்ஷன் என்ன, நான் இந்த டீம்ல எப்படி ஒட்டச்சுன்னு வரப்போறேன், நாளைக்கு நான் நெட்ல பிராக்டிஸ் பண்ணும்போது என்னத்துக்கு பிராக்டிஸ் பண்ணுவேன்? டு ஐ வாண்ட் டு கம் பேக் as an opener or should I say நான் நம்பர் 3 விளையாடுறதுக்கு நான் தயார் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேனா, இல்ல நான் வந்து வேற மாதிரி நெக்ஸ்ட் கேம் சஞ்சுக்கே சான்ஸ் கொடுக்குறேங்கிற போது சஞ்சு வந்து 20 ball 50 அடிப்பானா 30 ball 50 அடிப்பானா? இதை நான் முன்னாடியே கேட்டிருக்கேன். And it is not about Sanju. It is not about Sanju. நான் வைபவ் சூரியவன்ஷி சஞ்சுவும் அபிஷேக்கும் கண்டினியூ பண்ணணும்னு சொன்னது வைபவ் சூரியவன்ஷிக்கு எதிராக இல்லை. இப்பவும் சஞ்சுக்கு நான் சொல்றது எதுக்குன்னா, வைபவ் சூரியவன்ஷிக்கு எதிராக இல்லை. வைபவ் சூரியவன்ஷி விளையாடுவான். He is going to be a great of the Indian cricket team. I am very sure about that. அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு. But what about this fellow? பாவம்ல. ஆஷா, நான் திருப்பி சொல்றது என்னோட ஒப்பீனியன். அது you might not agree, the viewers might not agree. Sanju played 70% role contribution for India to win the T20 World Cup is my humble thing. And the West Indies oda India வெளியே போறதுக்கான சான்ஸ் இருக்கு. It came until the last over, 19th over அப்படிங்கும்போது it was Sanju who stood like a rock. அதுக்கப்புறம் he performed everywhere. ஆல் ஆஃப் அ சடன் வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனே எல்லாரும் எந்த மாதிரி கொண்டாடினாங்க, ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு தான் சஞ்சு சாம்சன் பேரு, அந்த ராஜா இந்தியாவுக்கு வேர்ல்ட் கப் ஜெயிச்சார், அந்த ராஜா இந்தியாவுக்கு வேர்ல்ட் கப் ஜெயிச்சார் அப்படின்னவர் இப்ப இந்த பாட்டை திருப்பி போட்டுட்டு கும்மாங்குத்து அடிக்கிறாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படி யோசிச்சு பாப்பாரு சஞ்சு, என்னடா என்னெல்லாம் கஷ்டப்பட்டு நியூசிலாந்து சீரீஸ் பிளாப்பு, இங்கிலாந்து சீரீஸ் பிளாப்பு, எடுத்தவொடனே வேர்ல்ட் கப்ல சான்ஸ் கொடுத்தாங்க பிளாப், அதுக்கப்புறம் நான் தாண்டா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். Chennai Super Kings had a bad campaign. They finished 8th in the table. The standout player for Chennai Super Kings is Sanju Samson. சஞ்சு சாம்சனால தான் 6 பாயிண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வந்தது. இன்னொன்னு சொல்றேன் ஆஷா, இதை நீங்க ஒத்துப்பீங்களான்னு தெரியல, நான் அதை சொல்ல தகுதி இல்லை, ஏன்னா நான் பிளேயர் கிடையாது. ஒரு ஜெயிக்கிற டீமோட பர்ஃபார்ம் பண்றது ஈஸி, தோக்கிற டீமோட பர்ஃபார்ம் பண்றது கஷ்டம். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி சஞ்சு சாம்சன் டிட் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். அண்ட் தென் அந்த ஒரு டயரிங் கம்பெயின் வித் சென்னை சூப்பர் கிங்ஸ், பாவம் சரியா அவங்க இதுக்கு போல. தென் யூ கம் டு அயர்லாண்டு, ஒரு 2 மேட்ச் ஃபெயிலியரு, இங்கிலாண்டோட ஒரு மேட்ச் ஃபெயிலியரு, 15-year-old replacing you. That 15-year-old is going to score runs in the next T20. What is your chances of your comeback? I don't know. நான் திருப்பி சொல்றேன், 3 மேட்ச்ல ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்த பிளேயரை நீங்க ஜட்ஜ் பண்றது என்னோட ஒப்பீனியன்ல தப்பு. ஓவர் டு ஆஷா.
இன்னைக்கு ஆனா அதுதான் நிலவரம் ஆயிடுச்சு பீடாக். எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு பயம், ஒரு சின்ன ஒரு ஆபத்துன்னு நான் முன்னாடியே கூட சொல்லியிருந்தேன். சம்டைம்ஸ் வந்து அவுட் சைட் நாய்ஸ் வந்து இன்சைட் ஆஃப் த டீம் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. நான் வந்து ரொம்ப வருஷமா விளையாடிருக்கேன். 15 இயர்ஸ் நான் இந்தியன் டீம்ல விளையாடிருக்கேன். ஒரு தோனியா இருக்கட்டும், ஒரு விராட்டா இருக்கட்டும், ரோஹித்தா இருக்கட்டும், ராகுல் டிராவிடா இருக்கட்டும், ரவி சாஸ்திரியா இருக்கட்டும், யார் டன்கன் ஃபிளெச்சரா இருக்கட்டும், கேரி கஸ்டனா இருக்கட்டும். தி அவுட் சைட் நாய்ஸ் நெவர் காட் டு தெம். வெரி ரேர்லி. வெரி ரேர்லி அந்த அவுட் சைட் நாய்ஸை வந்து உள்ளுக்குள்ள பர்கலேட் ஆக விடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் நம்ம டாக்கிங் about ரவி பிஷ்னாயோட அந்த நோபால்ஸ்க்கு போறோம். என்னென்னவோ மீம்ஸ், என்னென்னவோ ரீல்ஸ், ஒரு ஒரு எனக்கு என்ன புரியலன்னா டிஸ்ரெஸ்பெக்ட். அந்த டிஸ்ரெஸ்பெக்டோட சரி அவர் தப்பு பண்ணிட்டாரு, யூ கேன் கிரிட்டிசைஸ், நோ இஷ்யூஸ். தப்பா பால் போட்டாரு, ஒரு ஸ்பின்னர் நோ பால் போடக்கூடாது, ஓகே அதோட முடிஞ்சிச்சு. ஹர்ஷா போக்லே 60 ட்வீட் போட்டிருந்தாங்க, ஒரு ஸ்பின்னர் நோ பால் போடுறது ஓகே ஃபைன், வெரி குட், கரெக்ட், அதெல்லாம் கரெக்ட். ஒரு ஸ்பின்னர் நோ பால் போடுறது ஒரு பெரிய காஸ்ட்லியான மிஸ்டேக், ஒத்துக்கிறேன். பட் என்னென்னவோ போடுறாங்க. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் படிக்கும்போது அந்த அவுட் சைட் நாய்ஸ் உள்ள பர்கலேட் ஆயிடுதோன்னு எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங். ஐம் சேட் ஃபார் இட். பட் தட் செட், ரவி பிஷ்னாயோட அந்த நோ பால்ஸை பத்தி பேசி நம்ம முன்னாடியே நிறைய ரவி பிஷ்னாய் டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். கொஞ்சம் ஒன் டைமென்ஷனலா போடுறாரு, அதெல்லாம் ஃபைன். எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் கேட்கணும் பீடாக். அதாவது T20 கிரிக்கெட் பேட்ஸ்மேனுக்காக எவ்வளவோ விஷயத்த கொடுத்துருக்கு பீடாக். ஓகே, போலருக்காக அந்த பாலும் ஹெல்ப் பண்றது இல்ல, சீம் நிக்கிறது இல்ல, கண்டிஷன்ஸ் டோன்ட் ஹெல்ப், பவுண்டரி லைன்ஸ் டோன்ட் ஹெல்ப். பட் ஏன் T20க்காக இந்த கேம் மூவ் ஆகல பீடாக்? ஒரு சின்ன கொஸ்டின் இதுக்கு. எதனால வந்து இந்த சைடு கிரீஸ் கொடுத்தாங்க? த சைடு கிரீஸ் வாஸ் கிவன் சோ தட் எங்கேருந்தோ நீ வெளியில இருந்து பாலை போட்டு ஆங்கிள் கொடுக்க கூடாதுன்னு. மை கொஸ்டின் இஸ் இட் டைம் டு டூ அவே வித் த சைடு கிரீஸ்? என்ன வாட் இஸ் த என்டையர் கோல் தட் யூ ஆர் ட்ரைங் டு அச்சீவ் வித் த சைடு கிரீஸ்? எனக்கு நீ சொல்லு. அண்ட் ரெண்டாவது இன்னொரு ரூல் இருக்கு, நீ அம்பையர் பின்னாடில இருந்து பால் போட முடியாது. ஏன் அம்பையர் பின்னாடில இருந்து பால் போடக்கூடாது? ஏன்னா அம்பையரோட விஷன் பின்னாடில இருந்து போட்டா நீ த்ரோ அடிக்கிறியா என்ன பண்றியா அம்பையரால செக் பண்ண முடியாது. இப்பதான் தேர்ட் அம்பையர் இருக்கானே. ஹவு ஏன்ஷியன்ட் ஆர் யூ கோயிங் டு ஸ்டிக் ஆன் டு தீஸ் ரூல்ஸ் அண்ட் நாட் எனேபிள் த கிரியேட்டிவிட்டி ஆஃப் போலர்ஸ்? இப்ப பிஷ்னாய் போட்டதுக்கு நான் டிஃபெண்ட் பண்ணல. பிஷ்னாய் வந்து இதுதான் ரூல்னு தெரிஞ்சிருந்தா பிஷ்னாய் வந்து கண்டிப்பா அதை ஓவர் கம் பண்ணிருக்கணும். அது போட்டது தப்பு தான். ஹி வாஸ் ஃபவுண்ட் வாண்டிங். ஏன்னா அவர் அந்த ஆக்ஷனே மாத்திருக்காரு. எல்எஸ்ஜில இருந்து இப்போ ஆர்ஆர் போகும்போது கொஞ்சம் அந்த ஜம்ப் அவுட் பண்ணி உள்ளே இருந்து சைட்ல இருந்து ஓடி வருது, அவர் சேஞ்ச் பண்ணிருக்கிற ஆக்ஷன். பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, யூ டோன்ட் கிவ் எனிதிங். யூ டோன்ட் கிவ் த ஃப்ரண்ட் லைன், யூ டோன்ட் கிவ் த சைட் லைன், யூ டோன்ட் கிவ் அம்பையர்ல இருந்து பின்னாடி. ஒரு போலர் வந்து லெஃப்ட் ஹேண்டுன்னு சொல்லி போடணும், ரைட் ஹேண்டுன்னு சொல்லி போடணும். பேட்ஸ்மேன் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடலாம், பேட்ஸ்மேன் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் நிக்கலாம், அவுட் சைட் லெக் ஸ்டம்ப் நிக்கலாம், மூவ் பண்ணலாம், வெளியே போகலாம், ஸ்டெப் அவுட் பண்ணலாம். ஏன் போலருக்கு மட்டும் why is he being made very finite? நான் என்ன சொல்றேன், போலரை வந்து போலருக்கு ஏன் சைட் லைன் ஒன்னால கொடுக்க முடியாது? ஆங்கிள் மாறுது இல்ல, அந்த நான் திருப்பி சொல்றேன், நீ ஸ்டம்ப் கிட்ட இருந்து மிடில் ஸ்டம்ப் தாண்டி நீ கால் வச்சு போட முடியாது ஃப்ரண்ட் லைன். நீ போலருக்கு இந்த ரெண்டு அட்வான்டேஜ் கொடுத்து பாரு, தென் யூ வாட்ச் த ஃபன். நீங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். பால் பிச்சிங் அவுட் சைடு லெக் ஸ்டம்ப் அடிச்சா ஏன்டா நாட் அவுட்? சொல்லுங்க ஆஷா. பிளைண்ட் ஸ்பாட், ஏன்னா பேட்ஸ்மேனால அதை கேஜ் பண்ண முடியாது, காலில் பட்டுடும். இப்போ இவங்க எப்படி திரும்ப யோசிக்கிறாங்க? இப்போ நீங்க இப்படி பாலை பார்க்குறீங்க அப்படின்னா, when the bowler is releasing from inside that sideline where his back foot is there, the batsman will have a vision with both the eyes. Hope you are visualizing what I saying. You are opening batsman when you are 17. நீங்க இங்க ஒயிட்லேருந்து ரொம்ப ஒயிட் ஆஃப் த கிரீஸ் போனீங்கன்னா என்ன ஆகும்? அஸ் அ ரைட் ஹேண்டர் உங்களுக்கு இந்த கண்ணு வந்துட்டு அதோட இது கொஞ்சம் போயிடும். இந்த கண்ணால தான் பார்ப்பீங்க. ஏன்னா போலர் இஸ் கமிங் ஒயிட் ஆஃப் த கிரீஸ். அப்போ அவன் எப்படி யோசிக்கிறான்னா, சயின்டிஸ்டா யோசிக்கிறான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல. நீ ஒயிடா இந்த பக்கம் போனீங்கன்னா அது உனக்கு பிளைண்ட் ஸ்பாட்டு. ஆனா பிச்சிங் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால் இஃப் ஆர் நாட் ஆஃபரிங் த ஸ்ட்ரோக்னா தான் உனக்கு இதுன்றதுனால அவன் என்ன பண்றான், அதை வரக்கூடாது, அதை பீனலைஸ் பண்ணக்கூடாது. அந்த ஆங்கிள் வந்ததுன்னா அவனுக்கு பேட்ஸ்மேன் விஷன் ஆஃப் த bowler ரிலீசிங் த பால் பிகம்ஸ் டூ ஒன் சைடட் ஃபார் த பேட்ஸ்மேன் டு சைட் த பால்ன்றதுனால அதை நோ பால்ன்றான். நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஏன்டா இன்னொன்னு சொல்றேன், இப்போ நான் வந்து சைட் ஆம் த்ரோ பண்ணுவேன் ஷா, நான் போடும்போதே பேட்ஸ்மேன் என்ன த்ரோ பண்ணுவாங்க, ஒரு ஃபீட்டை ஓப்பன் பண்ணிப்பாங்க. ஃபேர் அனஃப். ஏன்னா உங்களுக்கு அந்த பிளைண்ட் ஸ்பாட் வரக்கூடாது. வென் யூ பிளே லெஃப்ட் ஆர்ம் சீனர், obviously your front foot open ஆயிடும். ஏன்னா he is coming from an angle away from your eyesங்கும் போது ஓபன் அப் பண்ணாதான் பாலை பார்க்க முடியும். ஓபன் அப் பண்ணி நீ அட்ஜஸ்ட் தானடா பண்ற. இப்ப பால் பிச்சிங் அவுட் சைட் த லெக் ஸ்டம்ப் ஹிட்டிங் த ஸ்டம்ப்ஸ் அவுட் தானடா, ஏன்டா கொடுக்க மாட்டேங்கிற? நான் கேட்கிற கேள்வி ஒண்ணு. பிளைண்ட் ஸ்பாட் நீங்க சொல்றீங்க. if there is a blind spot, it is up to the batsman to see how to negate that blind spot. There is a way to do everything. இப்ப ஒயிட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து ஒருத்தன் போடுறான்னா,
இப்போ இது சொன்னா நம்ப மாட்டீங்க, நம்பித்தான் நான் பொய் சொல்ல மாட்டேன். வியூவர்ஸ் 2018ல ஜார்ஜ் பேலி அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிட்டு அடுத்து நிக்கிறேன், முதுக காட்டி நிக்கிறாரு. அனலைஸ் பண்ணி உள்ள போட்ட எல்பிடபிள்யூ டங்கு டங்குன்னு வாங்குற வீடியோ எல்லாம் காட்டுறேன். இப்படி முதுகு இப்படி திருப்பி நிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கூப்பிட்டேன், நமக்கு தெரியல, புனே சூப்பர் ஜெயின்ஸ் எல்லாம் இருந்தார்ல, யோ சும்மா நம்ம மெனக்கெட்டு நான் வந்துட்டு உனக்கு அனலைஸ் 17 நிமிஷம் உனக்கு இது பண்ணிருக்கேன், நீ முதுக காட்டி நின்று இங்க போலர் ஒருத்தன் ஓடி வந்துட்டு இருக்கான், ரைட் பிடோ, பட் த மொமெண்ட் போலர் பிச்சர்ஸ் த பால் யூ ஷுட் சி வேர் ஐ ஆம், அப்படி இப்படி நின்றுனே இருப்பாரு. கரெக்டா பால் ரிலீஸ் பண்ணணும், இப்படி வந்துடுவாரு இப்படி. ஸோ தேர் இஸ் அந்த மாதிரி நீங்க நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒய்ட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து இல்ல, அங்கிருந்து கிரௌட்ல இருந்து ஓடி வந்தாலும் அந்த ஆங்கிள் நீங்க நெகேட் பண்ணலாம். தேர் இஸ் அ வில், தேர் இஸ் அ வேங்கும் போது நீங்க சொல்றதை நான் ஒத்துப்பேன். ஆக்சுவலா ஒன்னே ஒண்ணு என்னன்னா, அஸ் அன் அம்பையர் நான் சொல்றேன், அம்பையருக்கு பின்னாடியிலேருந்து நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா, the only reason why they not allowed to do is whether the umpire standing at the striker's end. இன்னொன்னு நான் ரூலை சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் அவன் இந்த மாதிரி சஸ்பீஷியஸா ஆக்ஷன் இருக்குன்னா ஸ்கொயர் லெக் அம்பையரை கன்சல்ட் பண்ணாம கால் எடுக்க மாட்டான். நிறைய சேவ் வில் பி ஃப்ரம் தி ஸ்கொயர் லெக் அம்பையர். நீங்க இப்படி நின்றுட்டு இருக்கீங்க போது ஆக்ஷன் இவ்வளவு பார்க்கவே மாட்டீங்க, ஃப்ரண்ட் ஃபுட்டை தான் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகே, ஈவன் தான் நவ் இப்போ அந்த ரூலை இது பண்ணிட்டாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக சென்சார் வந்துருதுன்றாலும் இந்த பழக்கத்தில் சின்ன வயசுலேருந்து அம்பையரிங் பண்ணி பண்ணி இந்த கண்ணு வந்து இப்படி கீழே தான் உங்களுக்கு போகமே ஒழிய, இந்த இதுலேருந்து நீங்கள் த்ரோ அடிக்கிறானா செக் பண்ணுறானா நீங்கள் பார்க்கவே முடியாது. பட் ஆனால் அந்த ரூல்னால நீ பின்னாடி வந்தால் நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாதுன்றதால என் பின்னாடி வராதேங்கிறான். இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு, டெக்னாலஜியை வச்சுட்டு அவனுக்கு பெண்ட் இருக்கா இல்லையான்னு கொண்டு வரவும் முடியும். இல்ல நான் என்ன சொல்றேன், allow him to make sure whatever you are saying is to allow them some leverage for the ball. நான் உங்களை கேள்வி கேட்கிறப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, பேட்ஸ்மேன் ஸ்விட்ச் அடிக்கிறான், ரிவர்ஸ் அடிக்கிறான். இப்போ ஆஸ் அன் அம்பையர் நான் சொல்றேன், இப்போ நீங்க லெஃப்ட் ஆர்ம் போட்டுனே இருக்கீங்க, இப்படியே ஓடி வந்துட்டு இப்படி போட்டீங்கன்னா நோ பால். அது ஆஸ் பர் த ரூல். அம்பையர் உங்க சொல்லிட்டு அடிக்கிறேன் ஸ்விட்சிட்டு, இப்போ பேட்ஸ்மேன் என்னையா நியாயம்? இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், ஓகே, நீங்களே வந்து ஒரு சில சமயம் வந்து நான் பார்த்துக்கிறேன் நெட்ஸ்ல கொஞ்சம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுவீங்க. இஃப் தேர் இஸ் அ ரூல் தட் யூ கேன் quickly switch to left arm spin from off spin, don't you think you would have practiced this? 100% இல்ல, நான் ரொம்ப க்ளோஸ் ஸ்பீடா 2000 அததான் நான் சொல்றேன். as per நான் உங்களை கேட்கிற கேள்வி ஒண்ணே, if there is no law that you have to inform the umpire that you have to change your hands when delivering, there you will not be penalized by called and signal no ball. You would have tried that or not is my humble question. 100% நான் ரொம்ப க்ளோஸ். 2012 எல்லாம் சிஎஸ்கே நெட்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போட்டிருந்தேன். நான் ரொம்ப க்ளோஸ் டு bowling it in a game also. ஆனா என்னன்னா ரைட்ல இருந்து நீ அப்படியே ஷிஃப்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஷுவரா அது போட்டிருப்பேன், அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா இட் இஸ் a big difference ஒரு பேட்ஸ்மேனுக்கு பாக்குறதுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, எல்லாமே வந்து எப்படியா நீங்க போலர் தரப்புல இருந்து யோசிக்கவே மாட்டீங்களாயா? போலர் தரப்புக்கு என்னென்ன கஷ்டம்னே யோசிக்க மாட்டீங்களா? ஏன் ஒய் நாட் அந்த ரிட்டர்ன் கிரீஸ்ல அவன் கால் கட் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? அதான் ஃப்ரண்ட் லைனுக்கு உள்ளதானே வச்சு போடுறான். ரிட்டர்ன் கிரீஸ் கட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? அந்த ரிட்டர்ன் கிரீஸ் ஏன் முன்னாடி வரலங்க? என்னது ரீசன் நான் சொல்லிட்டேன். அவனை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் ரிட்டர்ன் கிரீஸ் கட் பண்றானா ரொம்ப வைடா இருக்கறதுனால அவனோட விஷன் சரியா இருக்காதான். சோ தே பீனலைஸ் தி bowler. this is the reason தம்பி. கரெக்ட். எல்லாமே பேட்ஸ்மேன் தரப்புல இருந்து யோசிக்கிறல்ல, நீ ஆடுறா, எல்லாமே உனக்கு கன்வீனியன்ட்டா இருக்குல்லடா. ரெண்டு ஃபீல்டர் தானடா 6 ஓவர்ல வெளில வைக்க முடியும். 4 ஃபீல்டர் சர்க்கிள்குள்ள எந்நேரமும் இருக்காங்கல்லடா. ஆடுடா, கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி ஆடுறா. அண்ட் ரெண்டாவது என்னன்னா, அடுத்து ஒயிட் லைன். இப்போ நான் உனக்கு சின்னதா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த நோ பாலுக்கு இருக்குல்ல, நோ பாலுக்கு ஒரு பேட்ஸ்மேனோட ஹைட்டை வந்து டோர்னமெண்ட் முன்னாடியே மெஷர் பண்ணிடுவாங்க. மெஷர் பண்ணிட்டு ஒரு நாள் நோ பால் கொடுக்க முடியுது இல்ல, அது என்னடா ஒயிட் லைனை மட்டும் ஸ்டாண்டர்டைஸ் பண்றது? இதோ இங்க மிச்சல் ஒவ்வொன்னு ஆடிட்டு இருக்காங்க எம்எல்சில, பனைமரத்துல முக்கால் இருக்கான், அவன் கையை நீட்டினா பிச்சு எண்டு வரைக்கும் போகுது. அவனுக்கு ஒயிட் லைன் வந்து சாய் தேஜாக்கு இருக்கிற அதே ஒயிட் லைன். எப்படா ஒயிட் லைன் ஸ்டாண்டர்டைஸ் பண்றீங்க? அண்ட் நெக்ஸ்ட் ஒயிட் யார்கர் போடுறதுக்கு ஃபீல்டு வச்சா வந்து ஒயிட் லைன் மேல நிக்கிறான். ஒயிட் லைன் மேல நின்னா நீ கட் ஏரியா, அதாவது பிச்சு கட் பண்ணி கிராஸ் இருக்குல்ல, அந்த கட் ஏரியாக்குள்ள பால் விழாம வெளில விழுந்தா நோ பாலாம். கட் ஏரியாவை கொஞ்சம் பெருசா கட் பண்றா இல்ல, அதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், கட் ஏரியாவை பெருசா கட் பண்ணு. கேம் தான் மாறி போயிடுச்சு இல்ல, கட் ஏரியாவே பெருசா கட் பண்ணுடா. அதான் இப்ப மோயிங் மிஷின் இருக்குல்ல, கொஞ்சம் கூட ஒரு போலர் நீ போலருக்கு ஹெல்ப் கொடு, கிரவுண்ட் சைஸ பெருசு பண்ணு, கிராஸ் 6 mm வை. ஐயா கொஞ்சம் சிந்திங்க ஐயா. நான் திருப்பி சொல்றேன், ஒரு போலர் மிடில் ஸ்டம்ப் லைன்ல இருந்து நேர் லைன்ல இருந்து போட்டாலே பேட்ஸ்மேனால ஆட முடியாது, கஷ்டப்படுவாங்க. கிவ் சம் லீவே ஃபார் த bowlers. கொஞ்சம் வைடரா யோசிங்க. திங்க் அபவுட் த கேம் ஃப்ரம் த bowlers பெர்ஸ்பெக்டிவ். கண்டிஷன்ஸ்லாம் கொடுக்க வேணாம்.
திங்க் ஃப்ரம் த bowler's perspective. சிம்பிளா ஒண்ணு கேக்குறேன் ஆஷா. தலைக்கு மேல பால் போகுது. ஒய்டு கொடுத்துட்டு 1 ஃபார் த ஓவர்ன்ற. எப்படிடா ஒய்டு கொடுத்துட்டு 1 ஃபார் த ஓவர்னு சொல்லுவ? You are bowling it the next ball. Why are you taking away that one bouncer from me if it is a illegal ball? You have to take away the bouncer only if it is a legal ball. You are telling 1 for the over, you are telling wide, you are telling the bowler to re-bowl the ball, and what logic does it serve? I don't know. நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்காஷா. இன்னொன்னு சொல்றேன், இந்த ரெண்டு பவுலர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் ஹிஸ்டரியில இப்படி ஓடி வருவாங்க கிரீஸ் அப்ரோச் பண்றது. ஒன்னு த கிரேட் மால்கம் மார்ஷல், ரெண்டாவது த கிரேட் ரவி பிஷ்னாய். I am extremely sorry to say that he is playing cricket at the highest level. இப்படி ஓடி வருதுன்றது ஒரு லெக் ஸ்பின்னருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம் பை கமிங் அப் வித் டெக்னிக்கல் ஃபைனர் பாயிண்ட்ஸ். இஸ் நாட் அட்வைசபிள் இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன். அப்படிங்கும்போது நான் ஜெனுவினா சொல்றேன். ரெண்டு மூணு சப்மிஷன் கொடுக்குறேன். ரவி பிஷ்னாய் பாலை கொஞ்சம் காத்துல ஹேங் பண்ண லேர்ன் பண்ணியே ஆகணும். ஹி ஹேஸ் டு ஒர்க் ஆன் ஹிஸ் அலைன்மெண்ட். அண்ட் அவனுக்கு ஒரு சில ஸ்ட்ரென்த் இருக்கு. லெங்த் அடிச்சானா ஸ்கிட் ஆகும். He is missing his length. மேல விழுது, ஸ்டெப் ஹிட்டா விழுது, and that is natural. He needs to work on it. I am sure he is trying his ways, but இன்னும் கொஞ்சம் டெஃபினட்டா ஒர்க் பண்ணும். பட் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப வருத்தமா இருந்தது பீடாக், நான் சொல்லணும். ரவி பிஷ்னாயை இந்த கேமுக்கு கொண்டு வர இங்கிலாந்து கேமுக்கு, you have அக்சர் பட்டேல் in your ranks, you have வருண் சக்கரவர்த்தி in your ranks, and you threw Ravi Bishnoi to the dragon. பவர் பிளேக்குள்ள எடுத்தோடனே ரவி பிஷ்னாய் you threw him to the dragon. He didn't bowl badly. I am not denying it. பட் அதுக்கப்புறமா அவன் வரும்போது, if he knows that in the sideline no ball பிரச்சனை இருக்குன்னு, ஏன்னா ஆர்ஆர்லயே இருந்திருக்கு அந்த பிரச்சனை, அந்த நோ பாலை கண்டிப்பா கரெக்ட் பண்ணியே ஆகணும். இட் இஸ் கோயிங் டு காஸ்ட் him dearly. ஏன்னா அந்த நோ பால் ஃபர்ஸ்ட் அந்த 2 நோ பால் விழுந்ததெல்லாம் ஃப்ரீ ஹிட். அதுக்கப்புறம் he could never come back. Anyway, that's for another day. Last but not the least, Peter, Jacob Bethel. Sorry to ask, நியாயம்னா கேட்கணும். Bishnoi is not preferred, and young Yashraj Punja from nowhere has played in place of Ravi Bishnoi. In my humble opinion, it is an honor to play for India, where 1.4 billion population. For me, Ravi Bishnoi is a legend. ஒரு மேட்ச் நீ இந்தியா காணல என்ன பொறுத்த வரைக்கும் லெஜெண்ட். But I can't understand the logic of his selection getting here. In my opinion, should have been Kuldeep Yadav, even Kuldeep Yadav didn't have a great IPL என்றது என்னோட அம்புல் ஒப்பீனியன். எனக்கு பிஷ்னாய் எப்படி உள்ள வந்தாருன்றது தெரியணும். ரெண்டாவது இன்னொன்னு சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ செட் இந்தியன் உமன் வில் நாட் ப்ராக்ரஸ் டு த செமிஃபைனல் அப்படின்னு. நான் இந்தியா செமிஃபைனல் போய் தோப்பாங்கன்னு சொன்னேன். ஐ காட் இட் ராங். இந்தியா மான்செஸ்டர்ல சவுத் ஆப்பிரிக்கால தோத்த போது இந்தியா தோத்தத்துக்கு காரணம் தே வேர் பேஸ் லைட். 2 ஃபாஸ்ட் பவுலரோட போனாங்க. மான்செஸ்டர்ல 2 ஃபாஸ்ட் பவுலரோட போக முடியாது. நம்ம அந்த மேட்ச் ப்ரிவியூ போது சொன்னோம், இந்தியா தோக்க போறாங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தேர் பேஸ் பவுலர்ஸ்ங்கும் போது, மான்செஸ்டர்ல நீ 2 சீமரை வச்சுன்னு போனது என்ன பொறுத்த வரைக்கும் த டீம் செலக்ஷன் வாஸ் ராங். ஓவர் டு யூ. கரெக்ட். சி, லெட்ஸ் ஃபேஸ் இட் பீடா, லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். குல்தீப் யாதவுக்கு பேக்கிங் இல்லை பீடா. ஸோ குல்தீப் யாதவ் வரவே போறதில்ல. அவன் ஏதாவது எக்ஸ்ட்ராடனரியா பண்ணாதான் திரும்பி வர போறான். ஐ ரியலி ஹோப் ஹி கேன் மேக் அ கம் பேக். ஐ ஹோப் ஹி கெட்ஸ் பேக். ஏன் அவன் போலிங் போடும் போதே தெரியல அவன் நல்ல போலர்னு. கண்டிப்பா அவனை பேக் பண்ணணும். அண்ட் நத்திங் அகேன்ஸ்ட் பிஷ்னாய், பட் ஐ திங்க் பிஷ்னாய் ஹேஸ் திங்ஸ் டு ஒர்க் ஆன். ஹேட் அ பேட் கேம். ஐ ஹோப் ஹி கேன் மேக் அ கம் பேக். அதுக்கப்புறம் ஜேக்கப் பெத்தல், ஸ்பெஷல் பிளேயர் பீடா, பியூட்டிஃபுல்லா எடுத்துட்டு போனான் கேமை ஆஃப்டர் பீங் 3 down. பியூட்டிஃபுல்லா ஆனாரு. அதாவது ஒன்னு சொன்னேன் பாருங்களேன், என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வின்னிங் ஸ்கோர் அங்க 188. இந்தியா ஸ்கோர் 2 runs more. And when you get Salt out, when you get Butler out for no score, from there you got no business to lose. India lost because of the wrong combination. And the Banton second fiddle ஆடி ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாரு பாருங்க. ஆஃப்டர் ஹாரி ப்ரூக் பிளிட்ஸ், நான் என்ன நினைச்சேன், ஹாரி ப்ரூக் அடிந்து 14 ஓவர்ல முடிச்சிருக்கோம் மேட்ச். ஹர்ஷதீப் சிங்க டேக் ஆன் பண்ணார் பாருங்க. அந்த மாதிரி ஜெனரேஷனல் டேலண்ட். அவுட் ஆன உடனே கனெக்ட் பண்ணிட்டேன். இது நம்ம சொன்ன மாதிரி ஜாஸ்தி தான் இந்தியா தோக்க போறாங்க. இல்ல, பட் இங்கிலாந்து இந்த கல்ச்சரை மாத்திருக்காங்க. நீ அந்த லாஸ்ட் இன்னிங்ஸ் சேஸ்னாலே கேப்டன் மேல பவர் பிளேயர் அடிக்கிறதுங்கிறது ஒரு டெஸ்ட் மேட்ச் இல்லையா அது? மறந்துட்டேன். சாரி கண்டினியூ பண்ணு. நான் அது டெஸ்ட் மேட்ச் லாஸ்ட் டே ஃபினிஷுக்கு போறாங்கன்னு நினைச்சிட்டேன். ஐயோ சாரி. See, for the first time you are seeing people in England T20 playing more sensible than red ball cricket. அந்த ரெட் பால் கிரிக்கெட்ல அவங்க அடிச்ச 15 ரன் இந்த 15 ரன்னை விட கூட. ஓகே,
பேண்டன் வந்து ஆடினாரு பாருங்க, பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. தேர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட் ஒன் பிரேக் த்ரூ ஓவர். எனக்கு தெரியல, ஒருவேளை அவங்க டெத்தில் ஸ்பின்னு போட்டே ஆகணும், ஸ்பின் ஓரியன்ட் அட்டாக் இது, அவசரப்படாத, கடைசி 5 ஓவரில் 60-70 ரன் இருந்தாலும் அடிக்கலாம், பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணுன்னு எக்ஸ்ட்ரானரியா இது பண்ணாங்க. அன்பார்ச்சுனேட்டா அந்த பிரேக் த்ரூ ஓவர் வந்து நல்ல சுச்சுவேஷன். ஆஷா 4 ஓவரில் 49, ஆஷா 4 ஓவரில் 49. அந்த பிஷ்னாய் போட்ட ஓவரில் ஒரு 7-8 ரன்னு கொடுத்தீங்கன்னா கழுத்துக்கு வந்திருக்கும் மேட்ச். கண்ணா பண்ண அடிக்க போய் they knew that some way or other they have to use the spinner அங்க டேக் ஆன் பண்ணான்னு பிரில்லியண்டானாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா பேட்டட் சுப்ரீம்லி வெல் டு கெட் டு த ஸ்கோர். ஒவ்வொரு ஃபேஸும் பியூட்டிஃபுல்லா வின் பண்ணாங்க. பவர் பிளே வரைக்கும் they dominated the game by picking 3 wickets. The only reason in my humble opinion, as you rightly said, is Jacob Bettel's extraordinary innings. Second thing, 8 overs of pace at Manchester is not going to win a game. ஐ அக்ரி. 8 ஓவர் பேஸ் மான்செஸ்டர்ல யூஸ் பண்ணிருக்கூடாது. அவங்க பாருங்க, ஜாஷ் டாங் கூட கடைசியில நல்ல கம்பேக், ஜாஃபர் ஆர்ச்சர் ஹிட் ஹார்ட் லிங்க்ஸ், சாம் கரன் நல்லா போட்டாரு. பட் ஐ திங்க் பீடாக் சொன்னது 188 ஓகே ஆவரேஜ் ஸ்கோர். பட் கடைசியா ஆடின T20 சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா 300 ரன் கிட்ட போயிருக்கு அந்த கிரவுண்ட்ல. 190 அந்த கிரவுண்ட்ல எனக்கு என்னவோ பத்தாதுன்னு தோணுது. ஐ பர்சனலி டோன்ட் திங்க் கேம் அந்த இடத்த தாண்டி போயிடுச்சு. ஐ திங்க் இட் இஸ் கான் டு நியூ ரெல்ம். எல்லாருமே வி ஹேவ் டு ஸ்டார்ட் ரீவயரிங் ஹவ் வி வாட்ச் த கேம். பட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பீடாக், பிரெண்டன் மெக்கலும் அண்ட் ஸ்டோக்ஸ் ஹஸ் சைன்ட் ஆஃப். இதை பத்தி நம்ம ரொம்ப எக்ஸ்டென்சிவா பேசல. எனக்கு ஒரு கொஸ்டின் பீடாக் உங்ககிட்ட கேட்கிறேன். நான் இப்போ அதுதான் சொன்னேன். இப்போ இந்த டெஸ்ட் மேட்ச், அதாவது வந்து டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு, நீ ஒரு ஸ்கோர் சேஸ் பண்ணணும், ஓகே, ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்ட, ஓகே, ஸ்டாண்டிங் ஓவேஷன். நான் கிரேட் கிரிக்கெட்டரோட வீடியோ ஒன்று பார்த்தேன், என்னால் புரிஞ்சுக்க முடியல. டெஸ்ட் மேட்ச் ஆன் த லைன், ஐ சீரியஸ்லி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பீடாக். ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆன் த லைன், நீ அந்த எமிலியோ கேன் ஒரு பையன் வந்திருக்கான் விளையாடுறதுக்கு, நீ நம்பர் 6ல கொஞ்சம் ஆங்கர் பண்ணி இந்த சேஸை ஜெயிச்சு கொடுன்னு அவனை கீழே தள்ளிட்டு, ஓப்பனிங் வந்து ஒரு ஸ்வாஷ் பக்லிங் சென்சேஷனல் 30 ரன்ஸ். நம்ம நிஜமாவே வாட் ஆர் வி வாட்சிங் பீடாக்? எனக்கு நீ சொல்ல, கொஞ்சம் எலாபரேட் பண்ணாத. சொல்லிடுறேன். ஒரு பக்கம் ஸ்டோக்ஸ், ஒரு பக்கம் ஹாரி ப்ரூக். இவங்க 2 பேரும் பாடிக்கிறாங்க, நான் சால்ட்டு கொட்டை, நீ சைதாப்பேட்டை, நீ பேக்கரி தண்ணி, நான் அவிச்ச முட்டை அப்படின்ற மாதிரி. நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ஆஷா. கடைசி மேட்ச் நீங்க ஆட போறீங்க, நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க, ஓகே, ஆஸ்திரேலியா இருக்கும்போது நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க. உங்களோட இன்டென்ஷன் என்ன தெரியுமா இருக்கும்? ஏன்னா நான் உயிரே இன்னைக்கு போனாலும், கடைசி மேட்ச் நீ ஆட போறன்னு முடிவு பண்ணிட்ட. யாருக்காவது வேர்ல்டுல இந்த பவர் இருக்காடா? என் நாட்டுக்காக நான் கடைசி மேட்ச் ஆட போறேன், ஏன்னா வேணாலும் பண்ணுவேன், ஆடிக்கினே இருப்பேன். அப்படி பண்ண முடியுமாடா? என்னால சத்தியமா ஐ ஃபீல் நான் இந்த கேம் ஓகேடா, நான் ரொம்ப ஓல்டு ஸ்கூல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஐ மூவ் ஆன் வித் டைம்ஸ். எனக்கு நிஜமாவே புரியல. I refuse to understand, or I will stay in my own world. How can you make it about yourself above your team's victory? அதைத்தான்ப்பா சொல்றேன். கடைசி மேட்ச் ஆடும்போது உங்களுக்கு என்ன இருக்கும்? எமோஷன்ஸ் will be flowing in. I want to be the hero. I want to win the game for my country. You got 373 runs on the board, 15 overs to survive to come back tomorrow and battle it out போது, you are putting your pads on, pick up flick 6 30 ரூபா தாண்டி போகுது, சுத்தி அடிச்சு அவுட் ஆயிட்டு போற. அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக்கு, கவலைப்படாத தல வர்மா, அவன் சொல்லுவான் பாருங்க இதுல ஜெயிலர்ல, வர்மன்கா நான் ஒயினா கொடுப்பேன் திரும்ப உனக்கு, வர்மா அப்படின்னு பாரு. அந்த மாதிரி அவர் 9 பால்ல 21. அதுதான் பாட்டு பண்ணேன், நான் சால்ட்டு கோட்டை, நீ சைதாப்பேட்டை அப்படின்னு. நான் ஒரே ஒன்று கேட்கிறேன், ஒவ்வொரு மேட்சும் உன் கண்ட்ரிக்கு நீ ஆடுறதும் உன் ப்ரைட்ரா, யூ ஆர் ரெப்ரசன்டிங் பீப்புள் தேர், த மில்லியன் பீப்புள் தேர். அப்படிங்கும்போது அவர் வந்து ஒரு ஹெட்டிங்ல ஆடின மாதிரி ஒரு காட்டு பேட் அப்படி காமிச்சிட்டு போயிருந்தேன்னா ஐ ஷுட் ஹவ் பீன் ஹாப்பி. I can't understand the logic. The series online, every test match you play for your country, every test match you lose for your country போது I can't understand that logic. பென் ஸ்டோக்ஸை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். போன எபிசோட்லயே நான் அவரை பத்தி சொன்னேன். அவர் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருந்ததுன்னு எனக்கு தெரியல. நீங்க இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, நீங்களே வந்து கிரிக்கெட் ஹையஸ்ட் லெவல் 500 டெஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுத்திருக்கீங்க.
ஒரு பெரிய ஒரு பிளேயர் மிடில் ஆஃப் த டெஸ்ட் மேட்ச் நான் ரிட்டையர் ஆறேன் அப்படின்னா, பர்டிகுலர்லி when a series is hanging on balance, how is it going to affect the morale of the team? Point number one, if he's such a big cricketer like Ben Stokes, and what is the need for you? உன்னை மூணாவது டெஸ்ட் கொண்டு வந்தாங்க, அந்த கர்ஃபியூ பிரச்சனை அது இதுன்னு. இஃப் யூ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் யுவர் மைண்ட், வாட் யூ ஷுட் ஹவ் டன், you should have said thank you for the respect for getting me back in. I had enough, this is going to be my last test match. நீ என்ன பண்ணிருக்கணும், டெஸ்ட் மேட்சுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிக்கணும். பென் ஸ்டோக்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு, பட் நார்மலா கிரிக்கெட்டர் ஃபியூச்சர்ல இதை பண்ணக்கூடாது. நான் சொல்றது கரெக்டா இல்லையா? யூ ஷுட் ஹவ் அனௌன்ஸ் யுவர் ரிட்டையர்மெண்ட் பிஃபோர் த டெஸ்ட் மேட்ச். வாட் ஷுட் ஹவ் ஹேப்பன் டு யூ திங்க் in the 3 days test match for you to announce it on the day 4? And what is the need for you to open the batting when there is 15 overs to survive, when the target is 373, when the series is hanging in balance 1-1? Please, over to you. அதாவது எனக்கு லைஃப்ல 2 பிலீஃப் இருக்கு பீடா. வாட் வி ஈட் இஸ் ஹவு வாட் வி பிகம். எப்படி ஆறோம், நம்ம உடம்பு எப்படி இருக்குங்கிறது. வாட் வி திங்க் இஸ் ஹூ வி பிகம். ஓகேயா? அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஒரு ஆளா அமைவோம். ஓகேயா? ஆளா போய் சேருவோம். இது ரெண்டும் என்னோட ஃபர்ம் பிலீஃப். நிறைய தடவை நான் பென் ஸ்டோக்ஸ் பத்தி நிறைய பேசியிருக்கேன். ஏன் பேசியிருக்கேன்னா, நான் பென் ஸ்டோக்ஸ் கூடவே விளையாடி இருந்தாலும் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். அவன் எவ்வளோ பெரிய கிரிக்கெட்டரா ஆயிருக்க வேண்டியவன்னா, அவன் ஒரு விராட் கோலி ரேஞ்சுக்கு ஆயிருக்க வேண்டிய ஒரு கிரிக்கெட்டர் நான் சொல்றேன். ஆனா அவன் அங்க போவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா 2 விஷயம். நான் எல்லா கிட்ஸ் கிட்டையும், நான் பாக்குற குழந்தைங்க கிட்ட, ட்ரெயின் பண்ற குழந்தைங்க, டிஎன்பிஎல் விளையாடுறவங்க எல்லா இடத்துலயும் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். உன் பால் பேட்ல பட்டு எப்படி போகுதுங்கிறது உனக்கு கடவுள் கொடுத்தது. நீ பால் போடும்போது அது எப்படி பிச் ஆகி, எப்படி ஸ்விங் ஆகுது, எப்படி டேர்ன் ஆகுது, கையில இருந்து எவ்வளவு ரொட்டேஷன் வருது, எவ்வளவு அக்யூரசி இருக்குங்கிறது கடவுள் கொடுத்தது. ஓகே? கடவுள்னா வாட் எவர், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் இல்லாதவன், உனக்கு அது தானா, யூ ஆர் பார்ன் வித் இட். உனக்கு அந்த இன்டென்ட் இருக்கு, உனக்கு அந்த ஸ்கில் இருக்கு. அதை வச்சு நீ என்ன பண்றியோ அதுதான் டேலண்ட். டேலண்ட்ங்கிற வேர்டை மிஸ்யூஸ் பண்ணுவோம் நம்ம. டேலண்ட்ங்கிறது நீ பால் அடிக்கும் போது எப்படி போகுதோ அது கிடையாது. நீ போடுறியோ எப்படி கையில இருந்து வருதோ அது கிடையாது. அந்த டேலண்ட்டை, அந்த ஸ்கில்லை வச்சு நீ எவ்வளவு ரன் அடிக்கிற, எவ்வளவு மேட்ச் ஜெயிச்சு கொடுக்குற, எவ்வளவு பால் கரெக்டா போட்டு விக்கெட் எடுக்கிற. விக்கெட் டேக்கிங் இஸ் அ டேலண்ட். ரன் மேக்கிங் இஸ் அ டேலண்ட். பர்ஃபார்மிங் இஸ் அ டேலண்ட். அதனால எனக்கு என்ன தோணிச்சுன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு பென் ஸ்டோக்ஸ், உன்னோட கண்டக்டிங் த வே யூ லிவ், conducting your way in synchronous with what you do as a career, that is critical. எல்லா குழந்தைங்கிட்டையும் தான் சொல்லுவேன் நான். நீ கிரிக்கெட் விளையாடுறியா, உனக்கு 9 மணிக்கு மேல ஒரு நிமிஷம் கூட ராத்திரி வேலை கிடையாது. 10 மணி மேக்ஸிமம் நீ படிக்கிறியா சின்ன குழந்தையா, அடுத்த நாள் காலைல 5:30 மணிக்கு ஃபீட் ஆன் கிரவுண்ட். உன்னால இந்த மாதிரி 30 years கன்சிஸ்டன்டா உன் லைஃப்ல பண்ண முடிஞ்சதுன்னா, அந்த 30 years எண்ட்ல நீ கண்டுபிடிக்கலாம் நீ எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருப்ப மாட்டேன்னு. Basically, you are giving yourself a chance. இதெல்லாம் நீ கரெக்டா பண்ணி give yourself the best chance. ஒரு லைன் சொல்லுவாங்கல்ல ஸ்கூல்ல இருக்கும்போது, God helps those who helps themselves னு. God help பண்றதுக்கே நம்ம தயார் பண்ணிக்கணும். இவர் ஆனா sometimes it can happen. We all feel bigger than the game. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருக்குமே go through பண்ணுவோம் நம்ம அப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்போது. அந்த கேம் திருப்பி சொல்லும், தலை மேல ஒண்ணு கொட்டியில உட்கார், நான் பாத்துக்கிறேன் உட்கார் அப்படின்னு தலை மேல தட்டும். I am so sad that Ben Stokes couldn't go on to be what he could have been. Nevertheless, some great accomplishments for England. எனக்கு அவர் கடைசி மேட்ச் பண்ணது, I am completely not in this thing with that. லாஸ்ட்ல அந்த மாதிரி அவர் பண்றேன்னு சொல்லியிருந்தாலும் பிரெண்டன் மெக்கல்லம் குறுக்க விழுந்து தடுத்திருக்கணும். தடுக்கல. எனக்கு பிடிக்கவே இல்லை பீடால் அது நடந்தது கடைசியில். நான் என்ன சொல்றேனே, நாளைக்கு நீங்க ஒரு டென்னிஸ் பால் டோர்னமெண்ட் சோமசுந்தரம் கிரவுண்ட்ல லைட்ஸ் நடக்குது, என்ன ஹெட் கோச்சா போட்டீங்கன்னா ஜெயிக்கணும்னு உயிரை விடுவேன் நான். அந்த மாதிரியான ஒரு ஆளுங்கும் போது, செகண்ட் திங், அவரு பிரெண்டன் மெக்கல் ரொம்ப நல்லவர், அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆனா உங்களுக்கு அந்த கில்லர் இன்ஸ்டிங் இருக்கணும் ஆஷா கோச்சுன்னா. அவர் ஒரு சிலர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, டீம் அட்மாஸ்பியரை நல்லா வச்சுக்கிறேன், பசங்களை ஜாலியா இது பண்றேன், ஃப்ரீயா அவங்களை இருக்க அட்மாஸ்பியரை ஈஸியா வச்சுக்கிறேன், திஸ் என்வாயன்மெண்ட் ஹேஸ் டு பி ரிமெம்பர்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு லெவலுக்கு மேல அந்த ரிமெம்பர்டுன்றது அந்த கம்ஃபர்ட் ஜோன் மேல போச்சு, அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாங்கன்னா ரிசல்ட் வராது. தட் இஸ் வாட் இஸ் ஹர்ட்டிங் இங்கிலாந்து. அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாரு பிரெண்டன் மெக்கல்லம். அவர் கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே இல்லை. அதனாலதான் இங்கிலாந்து இப்படி ஒரு நிர்கதியா நின்று இருக்கு, இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன். ரைட்.
அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்ல இன்னைக்கு பயங்கர ஹீட்டட் டாபிக்ஸ் பேசணும். இந்தியன் கிரிக்கெட்டை பத்தி பேசணும், இங்கிலீஷ் கிரிக்கெட்டை பத்தியும் பேசியிருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. சஞ்சு சாம்சன் பேசியிருக்கோம், வைபவ் சூரியவன்ஷி பேசியிருக்கோம். ஆல் ஆஃப் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், இந்த சேனலுக்கு வரவங்க ட்ரூலி கிரிக்கெட் நாங்க பேசுற அந்த மைண்ட் சைட், மென்டல் சைட் அதெல்லாம் பத்தி பேசுங்க. வி ஆர் நெவர் ஃபார் ஆர் அகேன்ஸ்ட் எனி கிரிக்கெட்டர். வி ஆர் ஆல்வேஸ் ஸ்பீக்கிங் கிரிக்கெட் தென் அண்ட் தேர் வாட் இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் கீழே விடுங்க. இங்கிலாந்து அந்த கடைசி டெஸ்ட் மேட்ச்ல பண்ணது, பென் ஸ்டோக்ஸோட ரிட்டையர்மெண்ட், ஹவு இட் பேண்ட் அவுட், அதெல்லாம் பத்தி நான் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. டெஃபினட்டா படிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் திஸ் எபிசோட் ஆஃப் அரவுண்ட் தி வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்.